நடந்து மதுரைக்கு போகிறார். அங்கே ஒரு கோயிலில் ஒரு பிள்ளையார் கோயிலில் பார்த்து பிள்ளையார் கோயிலில் ஏன் உட்கார்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாமி கும்பிடுவோம் பக்தி வந்து கல்லுக்கிட்ட போகலை. இவங்க பிள்ளையார் பின்னால் இருப்பார், முண்டையை காட்டிட்டு முன்ன உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கிட்ட மரியாதையை கொண்டு மாட்டாங்க. அங்கே உட்காந்து நிஷ்டையில் இருக்கார். அந்த அற்புதம் ஜோதியை பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்தா பசி இருக்காது, தாகம் இருக்காது, பல வருஷங்கள் ஓடும். அப்போ ராஜாவிட்ட அந்த முத்துமாலை திருடிட்டு வர திருடர்கள் இப்படி தூக்கி வீசிட்டு போயிட்டான். அது இவர் கழுத்தில் விழுந்துருச்சு. அதாவது இறைவனுடைய திருவிளையாட்டல் அவருடைய உலக புகழ் ஆக்கணும் என்பதற்காக செய்கிறது பிரச்சனை. உடனே தேடிட்ட வராங்க சுற்றுலாயெல்லாம் பிள்ளையார் கோயில் இவருக்கு அதை பார்க்குறான். இவருக்கு மேலே மாலை இருக்குது, பிடிச்சிட்டு போயிட்டான் மன்னர்கிட்ட. காலையில் கொண்டு மன்னர்கிட்ட அரண்மனையில் நிறுத்துகிறாங்க குற்றவாளியை. அப்போ அந்த ஒரே ஒரு மந்திரி மட்டும் சொல்லுகிறார், இவர் பட்டத்தார், இவர் வந்து யார் பேர் பட்டத்தார்னு கூப்பிடுவாங்க, சொந்த பேர் சொல்கிறது இல்லைங்கிறார். அப்போது மன்னர் சொல்கிறார், இவர் மூஞ்சையும் இவருடைய செயல்களை கண்ணையும் பார்த்தா அவன் திருடன் அல்ல, பெரிய மகானா தோன்றுகிறது மன்னரே, சொக்கநாத பாண்டியர்னு பேர். அப்போ மதுரை ஆண்டவர் பேர் சொக்கநாத பாண்டியர் சொல்கிறார். மன்னர் ஏற்றுக்கல. மாலை கழுத்தில் கிடந்தது, வீரர்கள் பிடிச்சிருக்கிறாங்க, அவருக்கே கழுகுல ஏற்றணும் விட்டான். கழுகு திருப்பரங்குன்றத்தில் கழுகு மலைன்னு ஒரு மலை இருந்துச்சு. மன்னரும் போயிட்டார், எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. போன உடனே அங்கே அவர் கழுகுல ஏற்றுறதுக்கு கழுகு மரம் அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்தில் பெரிய இரும்பில் மாறுக்கும், தூக்கி அப்படியே குத்திடுவாங்க தலையில், தலை வரைக்கும் உடனே செத்துருவாங்க. கழுகு இருக்குது, பெரிய ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, மன்னர்லாம் குடியிருக்காங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. ஏன்னா மந்திரி சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட இவன் பெரிய தந்திரக்காரன், மந்திரவாதி தப்பிச்சிடுவானு பயந்துட்டு மன்னரே வந்து நிற்கிறாருங்க. அப்போது வீரர்கள் அவரை தூக்குனாங்க, அப்படி குத்த போனாங்க. அந்த கழுகு மரம் மலைக்குள்ளே உடஞ்சி கீழே போயிடுச்சு. மரம் இல்லை. கழுகு மரம் ஒரு ஸ்டேஜில் செப்பனிடப்பட்டது, அது கீழே அது போக வழி இல்லை. அதையும் உடஞ்சி கீழே போயிட்டோன்னு சிரித்தார். உடனே மன்னர் போய் காலில் விழுந்தார். அங்கேருந்து வந்தார் வெளியில், பெரிய பாவம் பண்ணி விட்டேன் மகானே, என் அறியாமல் மன்னிக்கணும்னு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, அங்கேயே மந்திரியை கூப்பிட்டாரு, தளபதியை கூப்பிட்டாரு. இந்த என் மாலைகள் கிரீடங்கள் எல்லாம் கவசங்கள், இந்த என்னோட வாழ் உடை, ஒரு துணி கொண்டாந்து கட்டிக்கிட்டாரு. அவர் பற்றதார் கூட போய்கிட்டே இருக்கார். சிந்திக்கலை, பண்ணலை, மனைவி மக்கள் இருக்கல, ஒரே நாட்டு ஆண்ட மன்னன். நம்ம வீட்டில் ஒரு 100 வீட்டில் வச்சுக்கிட்டு காசிக்கு போகிறேன்னா அது 1000 முறை சொல்லிட்டு போகிறேன், 100 இருக்குது, 100 இருக்குது, 100 இருக்கணும். அவருக்கு இவர் செய்த காரியத்தில் சடக்கு நிறைந்தவுடன் பட்டத்தார அவர்களுடைய பிரச்சனையில் என்ன செய்தார் மன்னர்? தன்னுடைய பதவியை விட்டார், மகுடத்தை விட்டார், கத்தியை விட்டார், நாட்டையும் விட்டார், பரதேசியும் அவரோட வேட்டி கட்டிக்கிட்டார். அந்த வேட்டியை கட்டிக்கிட்டு அவர்களுடைய போயிட்டார். அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அன்னைக்கு தான் புரிஞ்சுது பட்டத்தாருக்கு அந்த செய்திக்கு. அப்படிதான் தமிழகம் மட்டும் இல்லை, எல்லா உலகத்திலும் இப்படி ஒரு பட்டத்தார் என்ற ஒரு சித்தர் இருக்கிறார், பண்ணினார். அந்த மன்னர் கூட போகாமல் தான் இவர் யாருக்கும் தெரிஞ்சே இருக்காது. இவருக்கு என்ன சித்து விளையாட்டு போனாலும் மக்களுக்கு புரிஞ்சிருக்காது. மதுரை சக்கரவர்த்தியே போன கழிச்சு அவர் கூட ஓடுறார் சொன்னோன்னே அப்படி அளவுக்கு பெருமை பெற்றார். அவர் பின்ன காலத்தில் பத்திரகிரியார் என்று பெயர் பெற்றார். மன்னர் இல்லை, பத்திரகிரி பெயர் பெற்றார். அப்போது அந்த அற்புதஞ்சோதி ஆண்டவனை பார்க்குற போது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரபந்தம் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நெஞ்சமில்லை பேர். இன்னும் சில கருவிகள் நிறைய சொல்கிறேன். இது ஒன்றாச்சு. பல விஷயம் அவர் சொல்லிக்கிட்டு தான் ஒரு 6 வருஷம் கூட சொல்லுவாங்க. சொன்ன சித்த விளையாட்டுகள். ஒரு இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு, எல்லாம் செத்துப்பு கிடக்குறாங்க, அந்த ஊரில் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் கூட உட்காந்து அழுகுறாரு. அப்போல்லாம் துணியில் வெராண்டா பூ இருக்கும், வெராண்டா வழியில், அது இவரும் கூட உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு பட்டத்தார். அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்தார், இந்த ஊருக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கு, இவளுக்கு என்ன வரும், ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டார். பட்டத்தார் என்ன சொன்னீங்களா, சாகும் பிணங்கள் எல்லாம் இனி செத்த பிணத்தை கட்டி அழுகுதுங்கன்னார். இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான், நாளைக்கு நீங்கள் சாக போகிறீங்க, நீங்கள் சாக போகிறது தெரியாமல் அதை கட்டி அழுது என்ன பிரயோஜனம்? அந்த சாகாமல் இருக்கிறதுக்கு வரம் உண்டு இருக்கிறது, இறைவனை கேளுங்கன்னு சொல்லி போயிட்டார். எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க. அழுகிறதுக்கு ஒரு காரணம். சரி, இது போச்சு. போய்கிட்டே இருக்காரு, பத்திரிகையோட போகிறாரு, எல்லாம் முடிஞ்சு இடையில வந்தபோது என்னன்னா அவர் தாய் இறந்து போயிட்டாங்க, பட்டத்தாருடைய தாய். அப்போ இவருக்கு செய்தி சொல்ல எங்கே இருக்காருன்னு தெரியாது, எப்படி இருக்காருன்னு தெரியாது. அப்போ திருவிடையங்குடி மகாலிங்க கோயிலில் உட்காந்துருக்காரு. அவர் மேற்கு வாசல் ஒருத்தர், கிழக்கு வாசல் ஒருத்தரும் உட்காந்துருக்காங்க, குரு சிஷ்யன். இவருக்கு கண்ணை நெக்ஸ்ட் தெரிஞ்சு போச்சு, தாய் இறந்து போயிட்டாங்கன்னு. அங்கேருந்து வேகமாக அந்த காலத்தில் எதிர்க்க தாங்க
அவ்வளோ வேகமாக திருவிடைமருதூர்லேருந்து மாயவரம் வர்றதுன்னா எவ்வளோ குறைச்சும் ஒரு 50-60 இருக்கும். நடந்து வந்துட்டார். அதுக்குள்ளே கொண்ட சுடுகாட்டில் வச்சு கட்டையை அடிக்கிட்டாங்க. அடுக்கி மேலே வச்சுட்டாங்க பாடி எரிக்கிறதுக்கு. நேராக வந்தார், ஓடி வந்தார். அங்கேருந்து என்ன பாவிகள் பண்ணிட்டீங்களே, என்னை பெற்றெடுத்த தாய், அவளுக்கு விறகுலையாக கட்ட வைப்பது, தூக்கி எறியுங்கள் அப்படின்னு வாழை மரத்தை கொண்டாட சொன்னார். வாழை மரத்தை அடுக்கி அதில் பாடி வைக்க சொன்னார். அப்போ சொல்லி அழுது பாடுகிறார். நேற்றிருந்தால் என்றிருந்தால் கனகை முளை தந்தாலே நான் என்று காண்பேன் இறைவா கட்சியை கம்பெனிங்கிறார். கனகமுலைனா தான் பால் கொடுத்து வளர்த்தவளை எங்கு காண்பேன், இனி எங்கேயும் காண முடியாது, அவளை நீ ஏற்றுக்கொள் இறைவா. அங்கெல்லாம் 10 மாதம் என்னை பெற்றவளை ஏற்றுக்கொள் இறைவா என்று அழுகிறார். அது விட்டு சொல்கிறார், நான் சத்தியத்தை கட்டுப்பட்டிருந்தால், நான் உண்மையான சித்தனாக இருந்தால், நீ என்னுடைய உடலில் இருந்து எனக்கு இந்த ஒளியை காட்டுவது உண்மையாக இருந்தால், அப்போ சொல்லுகிறார், முன்னை இட்டதை முப்புறத்தில், பின்னை இட்டதை தென்னிலங்கையில், யான் இட்டதை மூழ்கவே என்றார். வாழை மரம் பற்றி எரிஞ்சுது. ஊர் ஜனங்கள்லாம் பரவசமாக நாங்கள் பச்சை மரம் எரியுதுன்னு அது எரிஞ்சு அடக்கிற வரைக்கும் இருந்துட்டு செத்து போயிட்டார். இது எப்பேற்பட்ட அற்புதங்களை பார்க்க. பின்னிட்டது தென் இலங்கை என்றால் இலங்கை இல்லைங்க, ராமன் இல்லைங்க, ராமன் இல்லை, முன்னிட்டது முப்புறத்தில். அது என்ன கேட்டால், குழந்தை உள்ளே தாய் கருவில் இருக்கிற போது சந்திர சூரிய என்ற ஒளியும் ஈஸ்வரனுடைய வெளியில் உள்ள கிருபை ஒளியும் உள்ள சேர்ந்த அப்புறம் தான் குழந்தை கருத்தரிக்குது. அது வரைக்கும் நீங்கள் உங்கள் கனவு மனதுனால குழந்தை நடந்து நினைக்காதீங்க. அது இல்லவும் இல்லை. அது உள்ளே பூந்தாதான். அதனால தான் அந்த இறக்குற போது அது மூச்சு ஓடி போயிடுது. எனக்கு இடையில மூச்சு உள்ள அது ஓடின அப்புறம் நீ செத்து போயிடுறோம். அது உங்கள் தாய் தந்தையர்கள் எவர் கையிலும் இல்லை, இறைவன் கையில் இருக்கிறது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் பெற்றேன் நான் வளர்த்தேங்கிறது அவன் பாவம் வேண்டாம். நீங்கள் பெற்றுக்க இல்லைன்னு சொல்லவில்லை. நீங்கள் ஒரு வாடகை வீடு, நான் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம். ஒரிஜினலாக குடி வந்தவன் நான் ஈசன் என்ற மூச்சு. அவன் வாடகைக்கு தான் நம்ம எடுத்து கொண்டு இருக்கிறான். இந்த வீடு ஓட்ட மாதிரி ஓட்டம் போட்டாலும், ஓடு இல்லாமல் போனாலும், சதைந்தாலும், வீடு இறந்துட்டா உள்ளே இருக்கும் வழியே ஓடிடணும். வாடகைக்கே போகிறீங்க, இவ்வளோ நேரம் பண்ணுவீங்க, வேறோட தேடி போவீங்க. அதே மாதிரி உங்களுடைய இதன் இறைவனை பார்த்து நீங்கள் இந்த உடம்பை பக்குவமாக வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்கள் தொண்டு செய்த இறைவனை அடாது நடத்துகிறான். அவன் உங்களை விட்டு ஓடுகிறான், நீங்கள் செத்து போயிருங்க. வாடகை வீட்டுக்காரன் ஓடி போயிடுறான் வாடகை விட முடியாதுன்னு சொல்லிட்டு. அதில் நான் தான் வாழ்கிறேன், நான் செய்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அகம்பாவம் கூடவே கூடாது. என்னைக்கு இந்த அகம்பாவத்தை யாரும் வாழ முடியாது. பிறந்தது தெரியும், வளர்ந்தது தெரியும். உங்கள் வாழ்க்கையிலே நல்லது எது கெட்டது என்று செய்ததை மக்கள் அறிவார்கள். உங்கள் மனசும் அறியும். ஆனால் நீங்கள் வாடகை வீடு தான் நம்ம வீடு. இந்த வீடு வாடகை வீடு. அவன் குடியிருக்கான் உள்ள. அவன் போயிட்டான்னா வீடு காலி, நாத்தம் அடிச்சிடணும், நைட்டே வைக்க முடியாது. அதனால் எப்போதுமே அன்பு செலுத்தி வாழணும், அறம் செலுத்தி வாழணும், உண்மையாக வாழணும், உருக்கமாக வாழணும், இறைவனை மறக்காமல் வாழணும். எவன் உங்களுக்கு இது வளர்த்து கொண்டாந்தானோ அவன் அகஸ்தியர் ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டை பாருங்க. சத்தியமே பரமே ஒன்றே தெய்வம், சகல உயிர் ஜீவனுக்கும் இதுதான் ஆட்சி. புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள், பூதளத்தில் கோடியிலே ஒருவன் உண்டு. மனமதை அடக்கி பாழில் விடார் பரமஞானி. சுற்றி அலைவதில்லை சூச்சா சூச்சம், சுழி முளையில் நிலை எறிந்தால் மோட்சம் தானே. இந்த மோட்சங்கிற வார்த்தைக்கு மரணம்லாம் பெருவாடு என்று பேர். சுழிமுனை என்பது இங்கே இருக்கு. நெத்தியில் 2 கண்ணுக்கும் மூக்குக்கும் இடையில் சுழிமுனை. இங்கே தான் உங்களுடைய இறைவன் இருக்கிறான். இங்கே தான் இறைவனை நீங்கள் பார்க்க முடியும். எங்கேயும் பார்க்க முடியாது. சுற்றி அலைவதில் சுழா சூட்சம். அந்த கோயிலை இறைவன் இருக்கான், இந்த கோயிலை இறைவன் இருக்கான். அங்கே கங்கைக்கு போனால் சரியாக இருக்குமா, காசு போனால் எல்லாம் கர்மங்கள். போகவே கூடாது. உங்ககிட்ட இருக்கிற விட்டுவிட்டு உன்னுடைய வீட்டுக்குள்ளே உடலில் இருக்கிறத விட்டுவிட்டு ஓடி தெரியுறதுக்கு காசு பணம் வேஸ்ட்டு, பொருள் வேஸ்ட்டு. இறைவன் இல்லாத இடத்துல தேடி பாவத்தையும் சேர்த்து போடுறாங்க. அப்போ சுழிமுறை நிலையத்தான் மோட்சம் தானே. மோட்சம் அது பெறுவதற்கு சூட்சம் கேளு. மோகமுடன் போய் களவு கொலை செய்யாதே. முக்கியமான போய் களவு கொலை செய்யாதே. பாரப்பா பாரு, பலவேத சாஸ்திரம் பாரு. பற்றாசை வைப்பதற்கு புனைய ஓடி ஒவ்வொரு
மார்க்கத்தில் போகிற போதும் ஒவ்வொரு புராணம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வயசு